இப்போ நாங்கள் வந்து தென் தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 தொகுதிகளில் அதிமுக 9 இடங்களில் நம்ம விருதுநகர் பார்லிமெண்ட்டில் தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய தவப்புதல்வன் விஜய பிரபாகரன் கொட்டுமுறை சின்னத்தில் நிற்கிறார். ஆக இந்த 10 தொகுதியில் நாங்கள் வலிமையோடு இருக்கிறோம். ஆனால் திமுக நீங்கள் பார்த்தீங்கன்னா தேனி, தென்காசி, தூத்துக்குடி இந்த 3 தொகுதிகளை தவிர சிவகங்கையை கூட்டணி கொடுத்துட்டாங்க, விருதுநகரை கூட்டணி கொடுத்துட்டாங்க, திருநெல்வேலியை கூட்டணி கொடுத்துட்டாங்க, கன்னியாகுமரியை கூட்டணி கொடுத்துட்டாங்க, மதுரையை கூட்டணி கொடுத்துட்டாங்க, திண்டுக்கல்ல கூட்டணி கொடுத்துட்டாங்க. ஏன்? பொதுவாக ஒரு கட்சி கூட்டணிக்கு எப்படி ஒதுக்குவாங்க? அந்த தொகுதி பலவீனமாக இருந்தால் தான் அங்கே போடுவாங்க. இப்போ தேனி தொகுதியில் தங்கத்தமிழ் செல்வனை நிறுத்தி இருக்கிறாங்க. அவருக்கு தோல்வி உறுதி. ஏன்னா அவர் முதல்ல வந்து எந்த கட்சியில் இருக்காருன்னு மக்களுக்கு குழப்பம் இருக்குது, தொண்டர்கள் குழப்பம் இருக்குது. ஆகவே வெற்றி நாங்கள் விடுவோம். 133 தேர்தல் வாக்குறுதியில் மக்களிடத்தில் கொண்டு போய் சேருவோம். எங்களோட தோள்மையில் தோள் கொடுத்து துணை நிற்கிறவங்க அவர் தான். நாகரிகமாக பேசணும். யாராக இருந்தாலும் தேர்தல் பிரச்சாரத்தில் மக்கள் முகம் சுளிக்கிற மாதிரி பேசக்கூடாது. நரம்பில்லாத நாக்கு எதை வேணாலும் பேசலான்னு சொன்னால் எங்களுக்கு அதை விட பேச தெரியும். உங்ககிட்ட நாங்கள் பயிற்சி பெற்றோம், உங்ககிட்ட நாங்கள் பாடம் கற்றுருக்குறோம். உங்கள் மறுமுகமும் தெரியும், உங்கள் மர்ம முகமும் எங்களுக்கு தெரியும். அதனால் இந்த தேர்தலில் இன்றைக்கு நீங்கள் எடப்பாடியை வந்து நாங்கள் இல்லாமல் ஆக்கிடுவோம், சொல்லாமல் ஆக்கிடுவோம்னா இந்த வாய்ஸ் அவுடால் முதல்ல குறைங்க. நீங்கள் வீணாக போனதே இந்த வாய்ஸ் அவுடானால தான். இதை ஒரு சாமானிய அதிமுக தொண்டனா 2 தலைமுறையாக இந்த இயக்கத்தில் உழைக்கிற அந்த உரிமையோடு சொல்கிறேன். டிடிவி தினகரன் அவர்களே, இனியும் நீங்கள் எங்களை நாவடக்கம் இல்லாமல் எங்கள் புரட்சி தமிழர் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சரை நீங்கள் விமர்சனம் செய்வீர்களானால், அதிமுக தொண்டர்களை நீங்கள் விமர்சனம் செய்வீர்களானால், 1 மடங்கு நீங்கள் விமர்சனம் செய்தால் 1000 மடங்கு உங்களை திருப்பி அடிப்போம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்பதை எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறேன். அதான் தடா பெரியசாமி சேர்ந்திருக்காருல்ல, கூடிய சீக்கிரத்தில் அண்ணாமலையே சேர்ந்தாலும் சேருவார். இல்லை, அவருக்கு வந்து நீங்கள் இது வந்து அவர் என்ன வேணாலும் சொல்லட்டும். நடப்பு என்ன, உண்மை நிலவரம் என்ன, கலர் நிலவரம் என்ன எல்லாத்துக்கும் தெரியும். இதே அவர் தான் என்ன சொன்னார்? தற்கொலைக்கு சமானம்னார். எங்களை தற்கொலை பண்ண சொல்கிறீங்களா? பாரதிய ஜனதாவுடைய கூட்டணியில் சேர்ந்தால் தற்கொலை பண்ண சொல்கிறீங்களா? நோட்டாவோட வந்து கீழே வாங்குகிற கட்சியோட போய் நாங்கள் கூட்டணி சேர்றோமா? சொன்னது யார்? டிடிவி. சொன்ன நாக்கு யாருது? டிடிவி நாக்கு. அதுக்கு முதல்ல அவரை பதில் சொல்லிட்டு யோக்கியனா வந்து பிரச்சாரத்தை பண்ண சொல்லுங்கள். அவர் பக்கத்தில் நின்று வேட்புமனு கொடுத்தார்ல ரவீந்திரநாத், அவர்கிட்ட அந்த கேள்வி கேட்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.